ஒரு எளிய உதாரணம், என் உடன் பிறந்தார்களே, என் பெற்றோர்களே, வெயில் அடித்தால் நீங்க என்ன செய்றீங்க? கொடை பிடிக்கிறீங்க. இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, என்ன செய்யணும்? கொடை பிடிக்கணும். என்ன கொடை? பச்சை கொடை, மரக்கொடை. வேற வழியே கிடையாது. அதை வளர்ப்பதை தவிர ஒன்றும் கிடையாது. நீ என்ன செஞ்சிருவா சீமான்? 5 ஆண்டுகால ஆட்சி, 5 ஆண்டுகால ஆட்சி. இதில் போட்டு காட்டினா பார்த்தீங்களா, 2016 நான் கொடுத்த வரைவு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், மக்கள் இயக்கம் போல மாற்றி மரம் வளர்க்கிறதை கொண்டு வருவேன். ஒவ்வொரு மகன் பூமியில் பிறந்தால் முதலில் அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு அவனுக்காக பூமியில் ஒரு மரம் வைக்கணும். அவனுக்கு என்ன பேரோ அந்த பேரை அந்த மரத்துக்கு வைக்கணும். அப்படிதான் இங்கே வச்சோம். யாருக்கு? இது நம்மாழ்வார் மரம், இது அப்துல் கலாம் மரம், இது விவேக் மரம், இது வங்காரி மாத்தாய் மரம் என்று வச்சிருக்கமில்ல, அந்த பார்ப்பீங்க. ஏன்னா வளரும்போது இந்த மரத்துக்கு ஒரு பேர் இருக்குன்னா, நாளைக்கு நான் வச்சும்போது வந்தேன்னா இது என் தம்பி வெற்றி துரைச்சாமி. உன் நம்ப முடியல. நீ சிவகங்கை சீமைன்னு ஒரு படம் நம்ம ஐயா கவியரசு கண்ணாசன் எடுத்தது. நீ போய் பாரு. நம்ம பாட்டங்க மருதுவாண்டியரை பற்றிய வரலாறு அது. அதில் மருத மரம் 2 மரத்தை வெட்ட வருவார்கள் மன்னர்கள் தேர் செய்கிறது. வெட்ட வரும்போது அப்பாவும் மகனும் வயதான ஒரு பெரியவரும் மகளும் வெட்ட விடாமல் அழுவாங்க. இவ்வளவுக்கு மன்னர் மேலே அவர் ரொம்ப பற்று உள்ளவர். மன்னருக்கு அவர் நன்மை தெரியும். உயிரே போனாலும் சரி நாங்கள் வெட்ட விட மாட்டோம், மரத்தோடு சேர்ந்து எங்களையும் வெட்டுங்கன்னு கட்டி பிடிச்சா அழுவாங்க. பெரியவரை, இது நல்லா இல்லையே, எதுக்கு இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க? வெட்ட மாட்டோம், வெட்ட விட மாட்டோம் அப்படின்னு. ஆனால் வந்திருக்கிறவர்கள் மாறு இடத்துல வந்திருக்கிறதுனால மன்னர்கள்னு இவங்க 2 பேருக்கும் தெரியல. அப்பாவுக்கும் மகளுக்கும் ரொம்ப நேரம் தர்க்கம் பண்ண பிறகு, ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை, இது எங்கள் மன்னர்கள், அது பெரிய மருது, இது சின்ன மருது, அதனால நாங்கள் வெட்ட மாட்டோம்னு 2 பேரும் நிற்கிறாங்க. 2 பேரும் தான் நிற்கிறாங்க. என்னடா நம்ம நாட்டு மக்கள் இவ்வளவு பற்று வச்சுருக்காங்கடா நம்ம மேலே, இந்த மரத்தில் பெரிய விட்டுருங்க, அப்படியே கலட்டி இது பண்ணி நீங்கள் வாங்க, நீங்கள் இங்கே இருக்க வேண்டியதில்லை, எங்களோட அரண்மனைக்கு வாங்கன்னு கூட்டி போகிறது இருக்குது, காட்சியில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அப்போது பேர் வைக்கணும். அவன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒரு மரம். எங்கள் அப்பா சொல்கிறாங்க பாருங்கள், 7 கோடி பேர் இருக்கான், 6 கோடி பேர்னு வச்சுக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு மரம் நடந்தால் 10 வருஷத்தில் எத்தனை கோடி மரம் நட்டுருக்கலாம்ங்கிறத சொல்கிறாரு பார்த்தீங்களா? அப்படி. அப்போ என்ன திட்டம்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். நீ எழுதி வை பிரபாகரன் மகன், நான் சொல்கிறேன். 10 ஆண்டுகளை இந்த பூமி பந்தை, என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் நான் போத்திடுவேன்.